ஹாய் ப்ளீஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நம்ம பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்டா மேங்கோ பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேங்கோ பார் செய்யறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவைப்படாது. ரெண்டு பொருள் மட்டும் இருந்தாலே போதும். கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலாம். பட்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க பட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மேங்கோ பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேங்கோ பார் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்து மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மாம்பழ சதையை மட்டும் எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு அது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நான் காமிக்கிற போலவே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாம்பழ பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மாம்பழ பேஸ்ட்டு கூட ஒரு 60 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாம்பழத்தை கூட சேர்த்துருக்க இந்த சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிற மாம்பழத்தில் எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாம்பழத்தில் ஸ்வீட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்காக 60 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இந்த மாம்பழம் நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாம்பழம் திக்காக இருக்கா அப்படின்றத பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காகி வந்துடும். இந்த மேங்கோ பாரை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அதே ஃபீலிங் வரும். ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மாம்பழம் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கே சேர்த்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கலர் வராத போல் இருக்கும். ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மேங்கோ பாரில் ஸ்வீட் டேஸ்ட்டு கூட லைட்டாக ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மாம்பழ பேஸ்ட் நல்லா திக்காகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாம்பழ பேஸ்ட்டை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லா நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம அந்த மேங்கோ பாரை நல்லா ட்ரை பண்ணி எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழ பேஸ்ட் இருக்குல்ல, அதை பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாம்பழ பேஸ்ட் அந்த பிளேட்டில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு 2 நாளைக்கு வெயிலில் வச்சு ட்ரை பண்ணணும். வெயிலில் வச்சிடலாம். நான் 2 பிளேட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். 2 பிளேட்டுமே வச்சுருக்கேன். இப்போது இதை அப்படியே நம்ம காய விட்டோம் அப்படின்னா இது மேலே தூசுலாம் படியும்ல, அதுக்காக இது மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி விட்டுடுங்க. இந்த மாம்பழ பேஸ்ட் வெயிலில் நல்லா ட்ரை ஆகி வரணும். 2 நாள் ஆனதுக்கப்புறமா இது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்றதை பார்க்கலாம். 2 நாள் ஆயிடுச்சுங்க. எனக்கு 2 நாள்லேயே நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஹைஜீனிக்காக மேங்கோ பார் வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த மேங்கோ பாரை பிளேட்லேருந்து எடுத்துடலாம். மேங்கோ பாரை பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்காக சைடில் இந்த மாதிரி கத்தியால் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி முதல்ல நம்ம சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது எந்த இடத்துலையுமே அது பிரேக் ஆகாமல் ஈஸியாக நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். கத்தியால் எடுத்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்லை. ஸோ கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் மேங்கோ பார் செஞ்சு பாருங்கள். மேங்கோ பாரை இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாம்பழ சீசன் அப்படின்றதால மாம்பழம் கம்மியான ரேட்லேயே இருக்கும். ஸோ மாம்பழம் ஈஸியாக கிடைக்கிறப்போவே இந்த மாதிரி மேங்கோ பார் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மேங்கோ பாரை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம செஞ்ச மேங்கோ பார் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மேங்கோ பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மேங்கோ பார் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.